வெல்கம் டு அம்முஸ் கிச்சன். நாம் எப்போ ரெஸ்டாரண்ட் போனாலும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணுற டிஷ் பரோட்டாவாக தான் இருக்கும். நாம் நினைக்கலாம் இது ரொம்ப கஷ்டமான டிஷ்ஷுன்னு. அனைவருக்கும் பிடிச்சமான பரோட்டாவை எப்படி வீட்டிலேயே மிகவும் ஈஸியாக செய்வதுன்னு பார்ப்போம். பரோட்டா செய்வதற்கான டோவை ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். மைதா 2 கப்ஸ், சுகர் 1/2 டேபிள் ஸ்பூன், சால்ட் 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட ஒரு எக் சேர்த்துக்கலாம். இது டோவுக்கு சாஃப்ட்னஸ் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். வெஜிடேரியன்ஸ் இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். 3/4 கப் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். 50 கிராம்ஸ் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி டோ நல்லா நீட் பண்ணிக்கலாம். கையில் டோ ஒட்டாமல் இருக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டோவை ஒர்க் சர்ஃபேஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஸ்ட்ரெச் அண்ட் ரோல் பண்ணலாம். இந்த ப்ராசஸ் டோவை நல்லா சாஃப்டன் பண்ணும். இப்போ டோவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 1 டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணலாம். இந்த டோவை ஒரு பாலித்தீன் ரேப்போ இல்லை வெட் கிளாத்தில் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 hours வச்சிடலாம். இப்போ 2 hours ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, டோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த டோவில் இருந்து சின்ன சின்ன பால்ஸ் பண்ணணும். நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் செய்துக்குங்க. இப்போ எல்லா பால்ஸும் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த பால்ஸை ஆயிலில் க்ரீஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. டோவை நல்லா ரோல் பண்ணிக்கலாம். எவ்வளோ தின்னாக ரோல் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ தின்னாக ரோல் பண்ணிக்கோங்க. மத்தியில் ஏதாவது ஹோல்ஸ் வந்தாலும் பரவாயில்ல. இப்போ நல்லா ரோல் பண்ணியாச்சு. இதை தின் லேஸாக நைஃப் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே ஆயில் அப்ளை பண்ணி நான் எப்படி ரோல் பண்ணுறேனோ அதே மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. சேம் ப்ராசஸை மற்ற டோ பால்ஸில் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ரோல் பண்ணி வச்சுருக்க டோவை கையிலேயே ப்ரெஸ் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒரு தவாவை ஹீட் பண்ணி பரோட்டாவை குக் பண்ணலாம். கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி 2 சைட்ஸ்லேயும் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பரோட்டாவையும் குக் பண்ணிடலாம்.
பரோட்டாஸ் குக் பண்ண உடனே ஒரு 3 to 4 பரோட்டா ஸ்டாக் பண்ணி சைட்ஸில் நல்லா பீட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா லேயராக வரும். இப்போ பாருங்கள் பரோட்டா எவ்வளோ அழகாக லேயராக வந்திருக்கு. நான் இந்த பரோட்டாஸை மட்டன் குருமாவோட சர்வ் பண்ணுறேன். பரோட்டாவுக்கு சிக்கன் சால்னா ரொம்ப நல்லா இருக்கும். சிக்கன் சால்னா எப்படி செய்வதுன்னு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த பரோட்டாஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. பாய் ஃப்ரம் அம்முஸ் கிச்சன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.